வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ருச்சியான நாள். ஏன்னா இன்றைக்கி தான் மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டியோடது. அதுவும் இந்த நியூ கேஷ் சிஸ்டம், க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் ஆகஸ்ட் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு மந்த்லி ஆப்ஷன். அந்த டேட்டில் என்ன ஆகும்னா, இந்த நியூ சிஸ்டம் எல்லாம் இன்றைக்கி எல்லா ஸ்டாக், இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் ஃபிசிக்கல் டெலிவரியோட கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நேச்சுரலாக இந்த ஷார்ட் கவரிங்லாம் வர இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு டைம் இந்த கேஷ் சிஸ்டமே டெஸ்ட் ஆகுது இந்த இதில். ஸோ என்ன இன்றைக்கி ருச்சியான நாள் சொன்னேன்னா, இது ஒன்று நடந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எஃப்ஐஐ டேட்டா வந்ததில் பார்த்திங்கன்னா, எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி 1580 கோடி வாங்கியிருக்காங்க. ஆனால் டிஐஐ வெறும்ன 230 கோடி தான் வாங்கினாங்க. அதாவது மார்க்கெட்லேருந்து விலகி இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் நிடியோட கேஸ் பார்த்திங்கன்னா, இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வச்சு அது கணிக்க பார்த்தோம்னா, அதே நேற்று மாதிரியே தான் அட்வான்ஸ் டிக்ளைன். 1400 ஸ்டாக்கு மேலே 1700 ஸ்டாக் கிட்டத்தட்ட கீழே. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இண்டெக்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா, மைக்ரோ கேப் 43 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனு, ஸ்மால் கேப் 10 பேசிஸ் டவுன். ஆனால் நிஃப்டியும் மிட் கேப்பும் 0.5% அப். ஸோ இது என்னதுனால எஃப்ஐஐ பைங் இருந்தது. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து அதை வாங்கிட்டு இப்போ டிஐ வாங்கவே இல்லை. அதை என்ன இன்றைக்கி நடந்தது அதுக்குன்னு பார்த்தா, ஏன்னா ஓவரால் இன்றைக்கி சூழ்நிலை செக்டரல் பார்த்திங்கன்னா, முக்கால்வாசி செக்டர் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் முடிஞ்சது. வெறும் ப்ரைவேட் பேங்க் மட்டும் 20 பேஸ் பாயிண்ட் நெகட்டிவ். ஆயில் அண்ட் கேஸும் ரியல் எஸ்டேட்டும் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்தது. மற்ற எல்லா செக்டரும் ஒரு மாதிரி பாசிட்டிவ். பெஸ்ட் வந்து ஹெல்த் கேரு, கன்சியூமர் டூரபிள், இதெல்லாம் டாப்பில் 1% கிட்டத்தட்ட அப் இருந்தது. கேபிட்டல் மார்க்கெட்ஸு இதெல்லாம் 1% அப்பில் இருந்தது. ஸோ என்ன அதுக்கு காரணம், ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் ஒரு ஸ்திதி இருந்தது இல்லையா. அதுக்கு காரணம் பிரெண்ட் க்ரூட் வந்து இன்றைக்கி 3% திரும்ப இறங்கிது. நேற்றையும் இறங்கிது, இன்றைக்கும் இறங்கி இன்றைக்கி 90 கீழே போய் 89% இருக்குது. அது என்னென்னா, இந்த ட்ரம்ப் பிரசிடென்ட் என்ன தான் த்ரெட்டு கொடுத்தாலும் அதை மீறி பிரெண்ட் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு டீட்டெயில் தான் அனலைஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். தமிழ்லையும் எழுதியிருக்கேன், என்னோடய ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில், லிங்க்டின் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கேன். அதை படிங்க. அதை நீங்கள் இந்த பிரெண்ட் க்ரூட் மூமெண்ட்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருந்து எல்லா செக்டரும் பாசிட்டிவாக இருந்தது. பட் டிஐஎஸும் இவங்களும் இன்றைக்கி விலகி இருந்திருக்காங்க, மார்க்கெட்டில் பயந்துருக்காங்க வாங்கிறதுக்கு. ஸோ என்ன ஆச்சு இந்த ஃபாரினர்ஸ் பண்ண இது என்னென்னா, இந்த கேஷ் சிஸ்டம்னால் இது நடந்ததுதான் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னென்னா, நிஃப்டி இந்த லாஸ்ட் 1 hour தான் கபால்னு ஏறிட்டு. அது பயன்லாம் நீங்கள் பார்க்குற இந்த கேஷ் சிஸ்டம் வந்ததுலேருந்தே லாஸ்ட் 1 hour கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. பட் இன்றைக்கி ஷார்ப்பாக ஒரு 200 பாயிண்ட் என்னவோ நிஃப்டி ஏறிட்டு. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன்னா, இந்த கேஷ் சிஸ்டம் டேட்டாவை வச்சு பார்த்தா அது 2 பாகமாக பிரித்தேன். ஸோ லாஸ்ட் 1 hourனா 230 to 330 வச்சுக்கோங்களேன். ஸோ 230 to 315 ஃபஸ்ட்டு 45 minutes அதுதான் கேஷ் மார்க்கெட். 315 கேஷ் மார்க்கெட் முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆப்ஷன் பிட்ஸ் எல்லாம் கேட்டு 325 to 330 அந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் வச்சு மிச்சம் வருது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா, இந்த 230 to 350 இன்றைக்கி வந்த அந்த ரேலி லாஸ்ட் 1 hour ரேலியில் 60% 65% இந்த 230 to 315 விண்டோவில் நடந்திருக்கு. அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் கவரிங். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் இவங்க எஃப்ஐஎஸ் பண்ணதில் அதை ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்பர் 1. மிச்சம் 30-35% இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸில் அந்த கோட் பண்ண ப்ரைஸு ஹையராக இருந்ததுனால மிச்சம் 30-35% இந்த லாஸ்ட் அவரோட ரைஸு கேஷோட சிஸ்டமோட ஈக்குலிபிரியம்னால அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இதில் இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் தான். அந்த ஒரு நோட்டு எழுதியிருக்கேன் நான் கேஷ் பற்றி, அதை படிங்க. டாப் 10 ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் அதில் தான் நிறைய மூவ்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் அவர் பூஸ்ட்டை பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் எஃப்ஐஎஸ் ஒன்று. இன்றைக்கி அந்த கேஷ் சிஸ்டமில் ஒரு பக்கம் ஷார்ட் கவரிங், இன்னொரு பக்கம் ஈக்குலிபிரியம் ப்ரைஸையும் கோட் பண்ணி ஹையராக ஏற்றிருக்கிறது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் வளர்ந்தது. ரைட். இன்னொன்று வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு புது இண்டெக்ஸ், அந்த புதுசுன்னு சொல்லக்கூடாது, 1 வருஷம் ஆச்சு. ஆகஸ்ட் 12, 2025 ஆரம்பிச்சது. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இண்டெக்ஸ் நீங்களும் ட்ராக் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து இதுக்கு பேர் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுடும் என்ன இந்த இண்டெக்ஸ். நிஃப்டி இந்தியா FPI 150 இண்டெக்ஸ். என்ன தெரியுது, இந்த 150 ஸ்டாக் இதில் எஃப்ஐஎஸ் ஜாதி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தனியாக க்ரியேட் பண்ணி, இதோட பேசிஸே வந்து எப்படின்னா, நார்மலாக இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் அப்படி வச்சு தான் வெயிட் பண்ணுவாங்க இண்டெக்ஸை. இங்கே வந்து ஃபாரினர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் வச்சு இந்த இண்டெக்ஸை வெயிட் பண்ணி கணிச்சு அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் நோட்டு 1 or 2 days நான் எழுதுகிறேன், அது படிங்க அவசியமாக. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த எஃப்ஐயோட ஆக்ஷனை கோரிலேட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்லது. ஸோ டெய்லி இனிமேல் அதை ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டியும் மிட் கேப்பும் இண்டெக்ஸும் ஒரு 6% ஏறித்தா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட.
இந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி 70 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏறிது. இப்போ இந்த இண்டெக்ஸில் வெறும் எஃப்ஐஎஸ் தான் வாங்கலான்னு இல்லை, இந்த வெறும் இண்டெக்ஸ் அவங்க வாங்குகிற ஸ்டாக்களோட இண்டெக்ஸு. டிஐஎஸும் அதில் போய் வாங்கலாம். ஸோ யார் வாங்கினாலும் அது ஏறும். பட் அந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி ஓவரால் லார்ஜ் அண்ட் மிட் கேப்போட அதிகமாக ஏறி இருக்குது. ஸோ கிளியராக இந்த எஃப்ஐயோட ஆக்ஷன் கிளியராக தெரியுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் இண்டெக்ஸாக எனக்கு தோன்றுறது. ஸோ டெய்லி ட்ராக் பண்ணுறேன், நீங்களும் வந்து பாருங்கள். இதோட இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை முடிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன உங்கள் ஃபீட்பேக்கையும் எனக்கு கொடுங்களேன். என்ன இந்த மாதிரி அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா, இப்படி என்னெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் இன்றைக்கி சொன்னது உங்களுக்கு சரியாக தோன்றதா தவறாக தோன்றதா, எது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நானும் ஹியூமன் பீயிங் தான், தவறு பண்ணுற வாய்ப்பு இருக்குது. சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிப்பேன், நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஸோ தட் இந்த டெய்லி அப்டேட் கொடுக்குறதும் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வரும். ஸோ டெஃபினட்டாக எனக்கு என்னோடய ரெஸ்பாண்ட் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். ரொம்ப அதுவும் எனக்கும் ஒரு ஆர்வம் வரும் இது பண்ணுறதுக்கு. ரைட்டா? நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.